வணக்கம். நாம இன்னைக்கு வந்து பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, தளபதி கச்சேரி அப்படிங்கிற பாட்டு, ஜனநாயகன் அப்படிங்கிற அற்புதமான ஒரு திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதம் 9ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆகப்போகுது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு அப்டேட் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அவருடைய அந்த ஜனநாயகன் படத்துடைய முதல் சிங்கிள் பாட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, தளபதி கச்சேரி அப்படிங்கிற பாட்டு. கடைசியா ஒரு வாட்டி வந்து விஜய் அவர்கள் வந்து சினிமா கச்சேரி நடத்தியிருக்காப்ல. அது அவருடைய ஓன் வாய்ஸ்ல வந்து பாட்டு பாடியிருக்கிறாப்ல. அறிவு அவர்கள் வந்து எழுதியிருக்காப்ல. அனிருத் அவர்கள் கூட சேர்ந்து பாடியிருக்காப்ல. அனிருத்தோட மியூசிக்ல வந்து அனிருத் பாடாம எப்படி வந்து பாட்டு ரிலீஸ் ஆகும்? வேற ஆப்ஷனே கிடையாது. வாத்தி கம்மிங் மாதிரி பயங்கரமா இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்த்து உட்காந்துருந்தோம்னா, அந்த மாதிரிலாம் இல்ல. ரொம்ப நார்மலான ஒரு பாட்டா தான் இருக்குது அப்படிங்கிறத மாற்று கருத்து எனக்கு அப்படிதான் எனக்கு தோணுது. ஸோ ரொம்ப எதிர்பார்த்துட்டோம் அப்படின்னு கூட நினைக்கலாம். பட் ஆனா விஜய் அவருடைய ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய அளவிற்கு பாட்டு இருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்குது. அவங்க கண்டிப்பா கொண்டாடுவாங்க. எப்படி ரஜினி சாரோட ரசிகர்கள் ரஜினி சாரை கொண்டாடுற மாதிரி, கமல் சாரோட ரசிகர்கள் கமல் சாரை கொண்டாடுற மாதிரி, அஜித் சாரோட ரசிகர்கள் அவரை கொண்டாடுற மாதிரி, விஜயோடைய ரசிகர்கள் கண்டிப்பா எல்லா பாட்டையுமே கொண்டாடுவாங்க. அவரை ஸ்க்ரீன்ல பார்த்தாலே போதும், அவர் வந்து என்ன சொல்றது, அவருடைய வசனம் கேட்டாலே போதும், அவருடைய டைட்டில் கார்டை பார்த்தாலே போதும் அப்படிங்கிற மனநிலைக்குள்ள இருக்கிற ரசிகர்களுக்கு இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது எந்தவித மாற்று கருத்துமே எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. சில அனிருத் அவர்கள் இதுக்கு முன்னாடி போட்ட விஜயோடைய பாட்டு வாத்தி கம்மிங் பாட்டா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து நிறைய பாட்டு இருக்குல்ல, அதுக்கப்புறம் குட்டி ஸ்டோரி பாட்டு இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட் வந்து இந்த பாட்டு உருவாக்கியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பாட்டுடைய சுச்சுவேஷனில் வந்து மமிதா அவர்களும் அதே மாதிரி நம்மளுடைய பூஜா ஹெக்டே அவர்களும் பாட்டில் டான்ஸ் ஆடிருக்காங்க. இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து பகவந்த் கேசரிங்கிற படத்தை தான் ரீமேக் படம் சொல்லப்படுச்சுல, அந்த படத்துல இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும், பாட்டு வரும். ஸோ அந்த பாட்டுடைய தழுவல் இருக்கிறதுனால கண்டிப்பாக இது வந்து ஒரு கேசரி தான் கிட்டப்பட்டிருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வந்திருக்குது. அது வந்து கூடி சீக்கிரம் வந்து தெரிஞ்சிடும் அப்படின்னு நமக்கு ஊர்ஜிதமாக தெரியுது. அடுத்த சிங்கிள் பாட்டு வரும்போது, இல்லை அடுத்த பாட்டுடைய வரிகளை பார்க்கும்போது நமக்கு அழுத்தமாக புரியும். எவனோ ஒருத்தன் உள்ளுக்குள்ளே வரப்போகிறான், வந்து நாட்டை திருத்த போகிறான் அப்படிங்கிற மாதிரி தான் லைன் எழுதியிருக்கிறாங்க. விஜய் அவர்களுடைய அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற இந்த பாட்டு இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்து எழுதியிருக்கிறாங்க. பட் ஆனால் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக ஒரு அரசியலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரியான வசனங்கள், டைலாகு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை இந்த பாட்டில். பெரிய அளவுக்கு ஒன்றுமே இல்லை. சின்ன சின்ன வந்து கிளிம்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நாடு வந்து மோசமாக இருக்க மாதிரி, அதை வந்து காப்பாற்றுறதுக்கு வந்து ஒருத்தன் இறங்கி வர மாதிரி, அவன் வந்து எல்லாத்தையும் மாற்றுவான் அப்படிங்கிற மாதிரி, அவன் வந்து எல்லாத்தையும் திருத்துவான் அப்படிங்கிற மாதிரிலாம் வசனங்கள் எழுதப்பட்டிருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு வந்து ஊர்ஜிதமாக இருக்கும், எந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு வந்து இது மனசுக்கு நெருங்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு பாடலாக வந்து நெருங்கி இருக்குது. பட் ஆனால் விஜய் அவருடைய லுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் ஏஜ்டு லுக்காக தான் படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ பகவத் கேசரியோட படத்துடைய அந்த கான்செப்டும் அதே தான், ஏஜ்டு லுக்காக தான் இருக்கணும். ஸோ அவர் வந்து ஒரு அப்பா ஸ்தானத்துலேருந்து தான் இந்த மமிதாவோட கேரக்டர் வந்து அதை ஸ்ரீலீலா அங்கே நடிச்சிருந்தாங்க, அந்த கேரக்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்னென்னா, அதில் வந்து குட் டச் பேட் டச்சை பற்றி வந்து ஒரு சீன் ஒன்று வரும். அதைத்தான் இவங்க வந்து ரைட்ஸ் வாங்கி பண்ணப்பட்டதாக வந்து சொல்லப்பட்டிருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா படம் வந்தால் தான் தெரியும். ஸோ நம்ம கம்பேரிசனில் பார்க்கும்போது விஜய்களுடைய அந்த போலீஸ் லுக் இது எல்லாமே அந்த பகவந்த் கேசரி படத்துடைய அந்த ஒரு ரீமேக் சாயல்லே இருக்குது அப்படிங்கிறது தான் கொஞ்சம் யோசனையான விஷயமா இருக்குது. பட் ஆனால் ஹெச் வினோத்துடைய அந்த அரசியல் சம்மந்தப்பட்ட நாலேஜ் இருக்குல்ல, சதுரங்க வேட்டையில் வந்து பண்ண ஹெச் வினோத், தீரன் அதிகாரம் ஒன்றில் பண்ண ஹெச் வினோத் வந்து இந்த படத்தில் கரெக்டாக பண்ணியிருப்பாரு. அந்த பல்ஸில் வந்து படம் பண்ணியிருந்தாருன்னா ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் உருவாக்கும் அப்படிங்கிற மாற்றுக்கிறது கிடையாது. அப்படி இல்லாமல் வந்து அவர் இந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டு படம் பண்ணியிருந்தார் அப்படின்னா, அது மிகப்பெரிய இம்பாக்டை கொடுக்காது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு போக போக தான் தெரியும். இது விஜய் அவருடைய கடைசி படம், இதான் கடைசி டான்ஸு, இதான் கடைசி கச்சேரி அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ளே வந்து பல பேர் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு அதில் பெரிய அளவுக்கு உடன்பாடு கிடையாது. 2026 எலெக்ஷனுக்கு பிறகு விஜய் அவர்கள் வந்து கதை கேட்கறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து இன்னும் சினிமா சண்டைகள் வந்து அவருடைய பிஆர் சம்மந்தப்பட்டவங்க, அவருடைய ஐடிவிங்கெலாம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா சண்டைகளுக்குள்ளேயே போயிட்டுருக்காங்க. எந்த ஒரு ரெக்கார்டு வந்தாலும் அவங்களால பொறுத்துக்க முடியல. அதை வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக விஜய் அவர்கள் சினிமாவுக்குள்ளேயும் ரிட்டர்ன் வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது, என்னோட பார்வையில் பார்க்கும்போது. ஸோ அதனால் இது கடைசி கச்சேரியாக இருக்காது. இப்போதைக்கு மக்கள் மத்தியில் ஒரு எப்படி சொல்கிறது, கடைசி படம் அப்படிங்கிறதே ஒரு 3 படமாக சொல்லிட்டு இருக்காங்களே, அந்த பல்ஸ்லேயே படம் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் விஜய் அவருடைய ஒரு மெயின் செட்டாக இருக்கும். அது அல்லது விஜய் அவர்களுடைய பிஆர் ஒர்க் பண்ணுறாங்களா அவங்களுடைய மெயின் செட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எனக்கு தோணுது இதான். ஒரு வாட்டி இந்த பாட்டை கண்டிப்பாக வந்து ரசிக்கும்படியாக தான் இருக்குது. தியேட்டரில் பார்க்கும்போது கண்டிப்பாக மிகப்பெரிய செலிப்ரேஷன் இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. மற்றபடி வந்து ஒரு சாதாரண சினிமா ரசிகனாக பார்க்கும்போது இது வந்து ஒரு ஆவரேஜான பாட்டு தான். அனிருத்துடைய ஒரு ஆவரேஜான ஒர்க்கு மாதிரி தான் தெரியுது. அடுத்த பாடலாம் வரும்போது எப்படி நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம். உங்களுக்கு தோன்றதை நீங்கள் தாராளமாக கமெண்ட் எழுதலாம். இந்த திரைப்படம் வந்து ஆடியோ ரைட்ஸ் இவ்வளோ விற்றுருக்கு, அதே மாதிரி வந்து சேட்டலைட் ரைட்ஸ் இவ்வளோ விற்றுருக்கு, அப்படி இப்படி நிறைய கணக்கு போட்டுட்ருக்காங்க. ஆனால் ரொம்ப பெரிய கணக்கெல்லாம் போட்டுட்ருக்காங்க. பட் ஆனால் இந்த படம் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு சென்ட் ஆஃப் மூவியாக, ஒரு ரொம்ப பீக்கான ஒரு படமாக அப்படி வந்து நிற்கிற படமாக இல்லாமல் அரசியலுக்கு பயன்படுகின்ற படமாக கொஞ்சம் இருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. ஒரு கமர்ஷியல் படமாக இருக்கும். அதில் வந்து அவர் சொல்ல வேண்டிய அரசியலை கொஞ்சம்
கொஞ்சமாக சொல்லிட்டு போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். எனக்கு அப்படி தான் தோணுது. ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும். வேறு என்ன சொல்கிறது, பூஜா ஹெக்டேவுடைய டான்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி மமிதா அவர்களுடைய அந்த ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. பட் ஆனால் இது என்ன மாதிரியான பாடல், என்ன மாதிரியான சூழ்நிலைக்குள்ளே படத்துக்குள்ளே வருது, ஒரு ஃப்ளாஷ்பேக்குள்ளே வருதா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு செலிப்ரேஷனுக்காக கரண்டில் நடக்கிற, அதாவது ஃப்ளாஷ்பேக்கு முன்னாடி வந்து நார்மல் ஸ்டோரி நடக்கும், அந்த ஸ்டோரிக்குள்ளே இந்த பாட்டு வருதா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்குறோம். இதெல்லாம் வந்து படம் வந்தால் தான் தெரியும். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத தாராளமாக கமெண்ட் எழுதுங்க. இந்த பாடல் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு மனநிலைக்குள்ளே பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் எழுதுங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக உட்காந்து பேசலாம். அவ்வளோதான் நம்மளுடைய கருத்து. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.